வணக்கம். வெல்கம் டூ அவர் சேனல். நான் உங்க லக்ஷ்மி பிரபா, பிசியோதெரபிஸ்ட் அண்ட் பிசியாலஜிஸ்ட். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரெஸ்பிரேட்டரி பிசியாலஜி சீரிஸ். இதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்ஷியல் பிரஷர். ஸோ எப்போவாவது யோசிச்சிருக்கீங்களா? நம்ம எப்படி பிரீத்திங் பண்றோம்? ஆக்ஸிஜன் ஏன் இன்ஹேல் ஆகுது? கார்பன் டை ஆக்சைடு ஆனி எக்ஸேல் ஆகுது? ஸோ இதுக்கு பின்னாடி என்ன மெக்கானிசம் இருக்கு? ஸோ அதுதான் நம்ம பார்க்க போறோம். மெயினா மெக்கானிசம் ஆஃப் ரெஸ்பிரேஷன் தெரியறதுக்கு முன்னாடி பார்ஷியல் பிரஷர் அப்படின்னா என்னன்னு தெரியணும். ஸோ எப்போல்லாம் நம்ம ஆக்ஸிஜன் இன்ஹேலிங் எக்ஸ்ட்ராவா இன்க்ரீஸா பண்றோமோ, அப்போல்லாம் நம்ம பாடியில ஒரு பிரஷர் சேஞ்சஸ் நடக்குது. ஸோ அததான் நம்ம பார்ஷியல் பிரஷர் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுக்கு கேஸ்னா என்ன? கேஸோட ப்ராப்பர்ட்டீஸ் என்ன? நம்ம இன்ஹேல் பண்ற ஏர்ல என்னென்ன கேஸஸ் இருக்கு? ஸோ இதெல்லாம் நமக்கு தெரியணும். அண்ட் இப்போ ஒரு ஹை ஆல்டிட்யூட் ஒரு மலை ஏறும். மலை மேல ஏறுனா என்ன ஆகும்? யூசுவலாவே ஹைபாக்சிக் ஆகும். ஸோ ஆக்ஸிஜன் ரெடியூஸா இருக்கிறதுனால நமக்கு பிரீத்திங் டிஃபிகல்ட்டி வரும். ஸோ இதுக்கு பின்னாடி என்ன ரீசன்லாம் இருக்குன்றதா இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் கேஸஸ்னா என்னன்னு நமக்கு தெரியணும். கேஸ்க்கும் லிக்யூட்க்கும் என்ன டிஃபரன்ஸ்? அதோட ப்ராப்பர்ட்டீஸ் என்ன? இப்போ லிக்யூட்னு எடுத்துட்டோம்னா, எந்த கண்டெய்னர்ல ஃபில் பண்றோமோ, அந்த கண்டெய்னருக்கு ஏத்த மாதிரி அது ஷேப் மாறும். அண்ட் அந்த கண்டெய்னரோட ஒரு ஏரியாவ மட்டும் தான் அது ஃபில் பண்ணும். ஓவராலா அது வந்து ஆக்குபை ஆகாது. ஓகே. ஸோ லைக் இப்போ ஒரு பலூனே வச்சுக்கோங்க. இந்த பலூன்ல நம்ம லிக்விட் ஃபில் பண்றோம். ஒரு வாட்டர ஃபில் பண்ணோம்னா, அது பேஸ்ல மட்டும் ஃபில் ஆகும். நம்ம அத வந்து ஷேப் சேஞ்ச் பண்ணோம்னா, கிராவிட்டிக்கு ஏத்த மாதிரி அது மாறும். இதே நம்ம கேஸ் ஃபில் பண்றோம். கேஸ் ஃபில் பண்ணா என்ன ஆகும்னா, ஒரு ஏரியால ஒரு கார்னர்ல மட்டும் கேஸ் ஃபில் ஆகாது. ஓவராலா அது ஆக்குபை ஆகும். ஒரு மாலிகுலும் ஒரு டிஸ்டன்ஸ்ல ஃபார் அபார்ட்லயே அது வந்து ஆக்குபை ஆகும். அதுதான் கேஸுக்கும் லிக்விடுக்கும் உள்ள ஒரு டிஃபரன்ஸ். அண்ட் பார்த்தோம்னா, லிக்விட விட கேஸ் வந்து ஈஸியா டிஃப்யூஸ் ஆகும். ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகும். ஒரு ஏரியால இருந்து ஒரு ஏரியாவுக்கு ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகும். ஓகே. ஸோ அதுவும் கேஸோட ஒரு ப்ராப்பர்ட்டி. அண்ட் கேஸுக்குன்னு எந்த ஒரு ஃபிக்ஸ்டு ஷேப்பும் கிடையாது. ஃபிக்ஸ்டு வால்யூமும் கிடையாது. எந்த கண்டெய்னர்ல பண்றோம், எந்த கண்டெய்னர்ல ஆக்குபை பண்றோமோ, அந்த கண்டெய்னர்ல கம்ப்ளீட்லி ஆக்குபை ஆகும். ஒரு ஏரியால மட்டும் ஆக்குபை ஆகாது. அண்ட் இட் இஸ் ஹைலி கம்ப்ரெசிபிள். இப்போ நம்ம ஒரு பிரஷர் அப்ளை பண்றோம்னா, அந்த பிரஷருக்கு ஏத்த மாதிரி அது குயிக்லி சேஞ்ச் ஆகும். குயிக்லி ஆக்குபை ஆகும். ஓகே. வைட்லி ஸ்பேஸ்டா இருக்கும். நேரோ ஸ்பேஸ் ஆகாது. ஒரு ஏரியால மட்டும் ஸ்பேஸ் ஆகாது. எந்த கண்டெய்னர்ல ஃபில் பண்ணாலும் ஃபில் ஆகும். இதுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு ஷேப் கிடையாது. ஃபிக்ஸ்டு வால்யூமும் கிடையாது. ஓகே. அண்ட் இட் கேன் ஈஸிலி டிஃப்யூஸ்டு ஆகும். அதுதான் மெயினா கேஸோட ப்ராப்பர்ட்டிஸ். அண்ட் அட்மாஸ்பெரிக் ஏரோட நார்மல் பிரஷர் என்னன்னு பார்த்தோம்னா 760 mmHgன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா law of partial pressure. Unlike liquid, gas expects to fill the entire available space. ஸோ அதான் நம்ம சொன்னோம், ஒரு பலூன்ல லிக்விட் ஃபில் பண்ணோம்னா ஒரு ஸ்பேஸ் மட்டும் தான் ஃபில் ஆகும். பட் நம்ம கேஸ் ஃபில் பண்ணோம்னா அது ஒரு என்டையர் ஸ்பேஸா ஃபில் பண்ணும். ஸோ இதான ஐடியல் ஈக்குவேஷன் பார்த்தோம்னா ப்ரெஷர் வால்யூம் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் அண்ட் டெம்பரேச்சர். ஓகே. கேஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் டெம்பரேச்சர். ஸோ இதான் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர். ஸோ இதுல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, என்னன்றது நம்பர் ஆஃப் மோல்ஸ். மோல்ஸ்ன்றது ஆக்சிஜனோ இல்லை ஹைட்ரஜனோ, அதுல என்னென்ன காம்போனன்ட் இருக்கு. ஓகே. அண்ட் அதோட கேஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் அது டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் அண்ட் வால்யூம். ஓகே. ஸோ தீஸ் ஆர் த லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர். ஸோ இது எதை டிபெண்ட் பண்ணி மெயினா இருக்கு? ப்ரெஷர்ன்றதை எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, நம்பர் ஆஃப் மோல்ஸ் கேஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் டெம்பரேச்சர். ஓகே. டெம்பரேச்சரும் கேஸ் கான்ஸ்டன்டும் சேஞ்ச் ஆகுது. பட் அந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் வச்சு ப்ரெஷர் சேஞ்ச் ஆகும். ஓகே. இப்போ ஆக்சிஜன் வந்து அதிகமாச்சுன்னா அதோட ப்ரெஷர் அதிகமாகும். ஆக்சிஜன் ரெடியூஸ் ஆச்சுன்னா ப்ரெஷர் ரெடியூஸ் ஆகும். அந்த மாதிரி ஆக்சிஜனோட மோல்ஸ், அதோட மாலிகுல்ஸை பொறுத்து ப்ரெஷரும் அண்ட் வால்யூமும் சேஞ்ச் ஆகும். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பாய்லிஸ் லா. அதாவது எப்பெல்லாம் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்பெல்லாம் ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகும். ஓகே. ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கு, ஒரு பலூன் இருக்கு, இல்லை ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்குன்னா, அந்த எம்டி ஸ்பேஸ்ல கேஸோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலி ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகும். ஸோ அதுதான் பாய்லிஸ் லான்னு சொல்றோம். ஓகே. ஸோ ப்ரெஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம். இது மெயினா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எப்பெல்லாம் நம்ம இன்ஸ்பிரேஷன் பண்றோமோ, இன்ஸ்பிரேஷன் பண்ணும்போது உள்ள வந்து என்ன ஆகுது? வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கலி லங்ல இருக்க ப்ரெஷர் ரெடியூஸ்ட் ஆகும். ஓகே. அண்ட் நம்ம எக்ஸ்பிரேஷன் பண்ணா வால்யூம் டிக்ரீஸ் ஆகும். வால்யூம் டிக்ரீஸ் ஆகும்போது ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ என்ன ப்ரெஷர் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்ஸ்பிரேஷன் அப்போ தொராசிக் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் இன்ட்ராபல்மனரி ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகும். ஓகே. ஸோ டால்டன்ஸ்ன்றது நம்ம பார்ஷியல் ப்ரெஷரை எப்படி கால்குலேட் பண்றான்னு பார்க்க போறோம். இப்போ பார்ஷியல் ப்ரெஷர்ன்றது ஒரு சிங்கிள் மோலோட, அதாவது சிங்கிள் காம்போனன்ட்டோட ப்ரெஷர் தான் நம்ம பார்ஷியல் ப்ரெஷர் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒரு
லைக் இப்ப நம்ம இன்ஹேல் பண்ற ஏர்ன்னு எடுத்துட்டோம்னா, அதுல மிக்ஸ்சர் ஆஃப் கேஸஸ் இருக்கும். ஆக்ஸிஜன், நைட்ரஜன், ஹைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு அந்த மாதிரி மிக்ஸ்சர் ஆஃப் கேஸஸ் இருக்கும். அந்த மிக்ஸ்சர் ஆஃப் கேஸஸ்ல ஒரு சிங்கிள் கேஸோட பிரஷர நம்ம கால்குலேட் பண்றது தான் பார்ஷியல் பிரஷர் அப்படின்னு சொல்றோம். ஸோ மிக்ஸ்சர் ஆஃப் கேஸஸ் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா, ஒரு இண்டிவிஜுவல் பிரஷரையும் நம்ம கால்குலேட் பண்ணலாம். டோட்டல் பிரஷர் நமக்கு கிடைக்கும். பட் பார்ஷியல் பிரஷர் எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா, அந்த டோட்டல் பிரஷர் வந்து ஃபிராக்ஷன் ஆஃப் தட் கேஸ். அந்த கேஸோட ஃபிராக்ஷனை மல்டிப்ளை பண்ணோம்னா வி கேன் ஹேவ் அ பார்ஷியல் பிரஷர். ஓகே, ஸோ அதுதான் பார்ஷியல் பிரஷர் சொல்லுவோம். பார்ஷியல் பிரஷர்ன்றது என்ன? பிரஷர் எக்ஸைட்டட் பை சிங்கிள் கேஸ் இன் அ மிக்சர் ஆஃப் கேஸ். மிக்சர் ஆஃப் கேஸ்ல லைக் நம்ம இன்ஹேல் பண்ற ஏர்ல லைக் ஆக்சிஜனோ இல்ல கார்பன் டை ஆக்சைடோ ஒரு சிங்கிள் கேஸோட பிரஷர் நம்ம மெஷர் பண்றது தான் பார்ஷியல் பிரஷர். ஓகே, ஸோ இது எதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, கேஸ் எக்ஸ்சேஞ்ச், டிஷ்யூ லெவல் எக்ஸ்சேஞ்ச், ஆக்சிஜன் தெரப்பி அண்ட் ஹை ஆல்டிடியூட் பிசியாலஜி. லைக் இப்போ நம்ம வந்து இன்ஹேல் பண்றோம். இன்ஹேல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் எவ்வளோ இருக்கும்? 760 mmHg இருக்கும்னு சொன்னேன்னா, ஸோ எப்போல்லாம் நம்ம லங்ல ஆக்சிஜன் லெவல் டிக்ரீஸ் ஆகுதோ, ஆக்சிஜன் லெவல் டிக்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்லி அவுட் சைட்ல இருக்க ஆக்சிஜனை வந்து பாடி இன்ஹேல் பண்ணும். ஓகே, ஸோ இன்ஹேல் பண்ணிட்டு இன்ஹேல் ஆனதும் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுது. லங்ல ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆயிடும். லங்ல இன்க்ரீஸ் ஆனதும் லங்ல இருந்து ஆக்சிஜன் என்ன ஆகும்? ஆல்வியோலை மூலியமா பிளட்டுக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகும். ஓகே, ஸோ பிளட்ல ஆக்சிஜன் டிக்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ எங்கெல்லாம் ப்ரெஷர் டிக்ரீஸ்டா இருக்கோ அங்கெல்லாம் வந்து வால்யூம் சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் வந்து மெயினா கேஸ் எக்ஸ்சேஞ்ச் சொல்றோம். ஸோ அதே மாதிரி தான் டிஷ்யூ லெவல்லையும் டிரான்ஸ்போர்ட் ஆகும். அண்ட் இதை வந்து ஆக்சிஜன் தெரப்பிக்கு எப்போலாம் யூஸ் பண்ணுவோம்? லைக் இந்த ஹைபாக்சியா இந்த மாதிரி கண்டிஷன்ல ஆக்சிஜன் அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக ஆக்சிஜன் தெரப்பில யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஹை ஆல்டிடியூட் போகும்போது ஆட்டோமேட்டிக்லி நமக்கு டோட்டல் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ இந்த டோட்டல் அட்மாஸ்பியரிக் டிக்ரீஸ் ஆகிறதுனால பார்ஷியல் ப்ரெஷர் மெயினா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் ஹை ஆல்டிடியூட்ல சேஞ்சஸ் நடக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்னா, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கேஸஸ் அண்ட் டால்டன்ஸ் லா, பாய்லிஸ் லா, பார்ஷியல் ப்ரெஷர்னா என்ன அண்ட் அதோட பிசியாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, ஸோ இதில் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, கிளியர் பண்றேன். See you in the next video. Happy learning.